நம்ம பாசமலர் மாதிரி அங்கே இருக்கும், வம்பில் திட்டே தான் இருப்போம். அது ஒரு நேச்சுரலாக மாட்டிச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து கடைசியில் அது இப்படிலாம் கிடையாது. அந்த லாஸ்ட்டில் கப்பெல்லாம் காமிச்சு இது பாருங்க பாயம் விஜய் 7.5 ஏக்கர் இவ்வளோ மேசிவாக இப்போ தமிழ் படங்களில் போட்டதே கிடையாது. அது எங்கள் ப்ரொடியூசர்னால தான் முடியும், எங்கள் டைரக்டரால் தான் அதை வந்து. இந்த கப்பு எடுத்து அப்பா கிட்ட காட்டும்ல, அதில் செமி ஃபைனல்ஸை ஜெயிச்சு கப்பை காட்டும். கப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது பொண்ணு தப்பாகிடுச்சு. முன்ன மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங்கு இவ்வளோ பேரை ட்ரை பண்ணேன், யாருமே கிடைக்கல, நீ காலையில் வந்து என்னது. மணி சர்மா மியூசிக் டைரக்டர் தான் விஜய்க்கு அவங்க ஃபாதரை காமிச்சார். அது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. இல்லை எனக்கு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி தூளே நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம் விஜயை. ஓகே, அப்போ நடக்கலை. ஸோ இது படம் ஹிட் ஆன உடனே தாஜ் ஹோட்டலில் மீட் பண்ணி ரஜினிகாந்த் சார் தான் ஷீல்டு கொடுத்தாரு. எல்லாரையும் ஸ்டேஜில் கொடுத்து என் பின்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு அன்றைக்கி எங்களுக்கு எடுக்கிற வரைக்கும் நாங்கள் எப்போதுமே நாங்கள் பெரிய சாதனை பண்ணதை சத்தியமாக இன்னைய வரைக்கும் நினச்சது கிடையாது. அதில் என்னென்னா அந்த பீப்புள், அந்த போலீஸு, அவங்களோட துணையிலலாம் இதெல்லாம் நடந்தவே இருக்கு. இம்பாசிபிள். எத்தனை நாள் நடந்தது சார்? ஒரே நாள். அவன் நாய் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இந்த படம் பண்ணமா, உங்களுக்கு தான் என்ன இருக்கா? இல்லை சார், நான் அடுத்த படம் மயில்பா கூட பண்ணுறேன். அப்போ இந்த கதைகளுக்கு இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஓகேயா? தம்பிக்கு அந்த ஒரு ரஜினி மாதிரி நீங்கள் இதில் பண்ணணும், அதுதான் போய் சேரும். அதை நீங்கள் இது வரையும் பண்ணதில்லை. மதர் ஒரிஜினலில் வந்து கீதா நடித்தாங்க தெலுங்குல. அவங்க இங்கே அமெரிக்காவில் இருக்காங்க. கீதா வந்து சீதா கேட்டு அவங்களும் பிஸியாக இருக்காங்க. அத்தனை டேட் இல்லை. ஊர்வசி ஹலோ கில்லி டீம் அப்படின்னு தான் சொல்லி உங்களை வரவேற்கணும். ஏன்னா இப்போது அதோடைய ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்காத ஒன்று. ஸோ படத்துடைய ப்ரொடியூசர் சார் அண்ட் டிரெக்டர் அண்ட் கேமராமேன் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து விஜய் சார் அண்ட் எஸ்ஐசி சார் வந்து படம் பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தரணி சாருக்கு அந்த விஷயம் தெரியுது, அவர் போய் படம் பார்க்குறாரு. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு நான் தூள் முடிச்சு ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் மீறி உண்மையிலேயே இந்த படம் வெற்றிக்கு காரணமாக இருந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இந்த படத்தை 20 வருஷமாக அலைவாக வச்சுருந்துருக்கீங்க. நீங்கள் வைக்கலைன்னா அந்த வெற்றி கிடையாது, அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கலைன்னா அந்த வெற்றி கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஸோ இந்த படத்தை பற்றி இன்றைக்கி ஆரம்பிக்கலைன்னா, நான் அந்த படத்தை பார்த்தேன் ஜெயபிரதாவில், நாங்கள்லாம் அஸ்டன்ஸ் பார்க்கும்போது என்னோடய 3 கதை அதில் இருந்துச்சு. ஒன்று வந்து கபடி பிளேயர் பற்றி, ஒன்று லைட் ஹவுஸில் வைக்கிறத பற்றி, இன்னொன்று ரோட் ஆக்ஷன் ஃபிலிம் பற்றி. ஸோ அதை பார்த்துட்டு நேராக சார்கிட்ட வந்தேன். சார்கிட்ட வந்து ஷூட்டிங்கில் இருந்தாங்க அவங்க. அவங்ககிட்ட, சார் இந்த மாதிரி ஒக்கோட படம் பார்த்தேன், நல்லா இருக்கு சார், ரீமேக் பண்ணலாம், விஜய் வச்சு பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் எல்லோரும் நல்லா இருக்கு, நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னாரு. இல்லை சார் பாருங்கள் சார், அது கரெக்டாக செட் ஆகணும். இதிலிருந்து அவர் கேளுங்க. ஆனால் அவருக்கு வந்து தெரியாது உங்ககிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு. ஓகே, ஆக்சுவலி இது நடந்தது வந்து அப்ரோச் வந்து விஜய் சார் கிட்ட தான் வந்தது. அவர் அந்த படம் வந்து ரீமேக் ஃபஸ்ட்டு மணி சர்மா மியூசிக் டைரக்டர் தான் விஜய்க்கு அவங்க ஃபாதரை காமிச்சார். காமிச்சிட்டு ரொம்ப அது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. இல்லை எனக்கு உங்களுக்கு தெரியாது. அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி, அப்போ நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு விஜய் சொன்னாராம். ஓகே வாங்கிக்கலாம்னு சொல்லி அவரே சொன்னது தான். சாப்பிடும் போது யோசிச்சார், விஜய் ரெமெண்டேஷன் ஃப்ரீ, சொந்த படம் எடுத்தா, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இது எப்படி எடுக்க முடியும், இது ஒரு ஏஎம் ரத்னம் தான் எடுக்க முடியும் அவர் நினச்சிட்டு அவர் சொன்னது தான். எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் அவர். நான் ரஹ்மான் ஸ்டுடியோவில் இருந்தேன், என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. அங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபோன் பண்ணோன்னே லஞ்ச் டைமில் பண்ண மிஸ்ஸஸ் சொன்னாங்க எஸ்எஸ்சி ஃபோன் பண்ணாருன்ட்டு. சார் எதுக்கு சார் ஃபோன் பண்ணிங்கன்னா, சார் ஒக்கடு படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். சார் நான் பார்க்கல சார். அதுக்கு முன்னாடி மணி சர்மா எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்னா அவரும் எனக்கு ஃப்ரெண்டு, தெலுங்கில் குஷி அவர் தான் பண்ணார். படம் பார்த்தீங்களா? நான் பார்க்கல சார்னா. விஜய் அவங்க பார்த்தாங்கன்னா, சார் பிரிண்ட் வரவீங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் அவருக்கு. சரி அதான் சொன்னேன். அவர் நான் பார்க்குறேன் சார், பார்த்துட்டு சொல்கிறேன்னு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு படம் பார்த்தேன். பார்த்துட்டு நான் மீட் பண்ணேன் எஸ்எஸ்சி. சார் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது படம், இந்த படம் வந்து தமிழுக்கு ஆஸ்டீஸாக பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது, பட் நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி நான் பண்ணுறேன், பட் அதுக்கு 2 படம் பண்ணணும். இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அதனோட அடுத்தவங்களுக்கு தான் அது அட்வான்டேஜ் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்னென்னா, ஆனால் நாங்கள் ஆல்ரெடி கமிட்மெண்ட் இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணிவிட்டு மாதேஷ்க்கு ஏதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இது எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இது கவிதாவில் கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் சார் பண்ணுறணுமோ இல்லையான்னு சொல்லி வந்துட்டேன்.
வந்துட்டு இவர் கூப்பிட்டேன் தரணி. இவர் படம் பார்த்தா எனக்கு தெரியாது. கூப்பிட்டுட்டு தரணி இந்த மாதிரி கேட்டாங்க, நான் பண்ணலேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி தூளே நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம் விஜயை. ஓகே. அப்போ நடக்கலை. ஸோ இது படம் ஹிட் ஆன உடனே தாஜ் ஹோட்டலில் மீட் பண்ணி விஜய் அண்டு தரணி நாங்கள் அடுத்தது கண்டிப்பாக பண்ணுறோன்னு ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ இந்த படம் அவங்க படம் பார்க்கும்போது யாருக்குமே அது ஒரிஜினல் டைரக்டர் குணசேகர் தான் பண்ணணும் அவங்களுக்கு இருந்தது. யார் பார்த்தாலும் அப்படி தான் தோணும். இது இந்த ஐடியா இல்லை, தரணி நாங்கள் பண்ணுற ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு. அதனால நான் கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நான் நாளைக்கு பண்ணலேன்னு சொல்ல போகிறேன்னு என்னை பார்த்தார். பார்த்து நான் அந்த படம் பார்த்தேன் சார். அப்போ தான் இவர் பார்த்தது எனக்கு தெரியும். நான் பார்த்தேன் சார், சேஞ்சஸ் பண்ணால் அது தமிழுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் பண்ணுறீங்களா? அவர் ஓகேன்னா நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணுறேன் சார். சரின்ட்டு நான் உடனே நைட்டோட நைட் ரைட்ஸ் வாங்கிட்டேன். வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு இங்கே மெட்ராஸில் படம் ஓடுது. திருப்பூர் சுப்பிரமணியம் எனக்கு ஃபோன் பண்ணார். தியேட்டரில் நான் தரணி பார்த்தேன். இவர் ஆல்ரெடி பார்த்தேன்னு சொன்னார். மறுபடி பார்க்குறாருன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்தார். வந்துட்டு சொன்னார், சார் திஸ் இஸ் த சேஞ்சஸ், நான் பண்ணுறேன்னு அவங்க ஓகேன்ட்டானா நம்ம பண்ணலான்னு. சார் இப்போவே விஜய் கேட்டுடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். விஜிபியில் எங்கே ஷூட்டிங்கில் இருந்தார். ஃபோன் பண்ண, சார் இவ்வளோ தூரம் எதுக்கு, நாளைக்கு எங்கள் சிட்டியில் மீட் பண்ணலான்னாரு. ஓகேன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எனக்கு பாய்ஸ் இதை டப்பிங் நான் போகல. அப்புறம் அவரே ஃபோன் ரைட்ஸ் வாங்கிட்டு வரலன்னு அவரே வந்துட்டார். அது வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அவருக்கும் தெரியாது. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி படம் வந்து வித்யாசாகர், விஜயன் எடிட்டர் இவங்க எல்லாம் பார்த்தாங்க சார், சேஞ்சஸ் பண்ணால் தமிழுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு விஜய்க்கு நான் சொன்னேன். அப்போது தரணி காமிச்சான்னு சொல்லி அப்படி அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அவங்க ஃபாதர்கிட்ட சொல்லி இப்போ எப்போ இவர் பண்ணுறாரு, நான் அப்போ இன்னொரு படம் பண்ணணுன்னு கூட கேட்கல, விட்டுட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் கில்லி. சூப்பர். ஸோ எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது வந்து எப்படி வந்து இவ்வளோ கட்ஸியாக இந்த கதையில் வந்து சேஞ்சஸ் தரணி சார் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹிட்டு மெட்டீரியல் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் நிறைய 90% அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் தான். அந்த சேஞ்சஸ் பண்ணுற அந்த தாட்ல அதான் சொன்னல, அந்த படம் பார்க்கும்போது 3 கதை போகுது தனித்தனியாக. அது 3மே ஒரு படத்தில் இருக்குது. அது யாரோ ஒருத்தர் எடுக்க தான் போகிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன், அவருக்கு தெரியாது நான் சொல்கிறேன். இப்போ நான் சில படங்கள் ரீமேக் பண்ணும்போது அப்படியே எடுப்பாங்க. ஆனால் இவர் பண்ண மிகப்பெரிய என்னென்னா அது லைவாக இந்த நேட்டிவிட்டி டைலாக்ஸு கேரக்டர்ஸு அது நெக்ஸ்ட் டு ஓட்டேரி நரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு அனுப்பி ஓட்டேரி நரி அப்படின்னு எழுதியிருக்காரு. நான் சொன்ன தெலுங்கு பார்க்கும்போது அது யூத்து பசங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கணும். இது என்னங்க ஓட்டிக்காருன்னா வடிவேல் மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் நினச்சிட்டு பண்ணார். அப்புறம் சில காரணத்தில் வடிவேல் பிஸியாக இருந்தது. சிட்டு இவர் தாமு இவங்க எல்லாம். அதனால் என்னாச்சுன்னா பாருங்கள், என்னுடைய இந்த கில்லிலையும் சரி சிவகாசியிலும் சரி லைம்லைட்டில் இருக்கிற டாப் காமெடியன்ஸ் வடிவேலையும் விவேக் 2 பேரும் 2 படத்தில் இல்லை. அதனால் விஜயோட காமெடி பயங்கரமாக ஃபோக்கஸ் ஆச்சு. சப்போஸ் அவங்க இருந்திருந்தாருன்னா அவங்க தான் ஃபோக்கஸ், அவங்க தான் தெரியும். இப்போ இவர் பண்ண மிகப்பெரிய அது வரைக்கும் விஜய் வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படி இருப்பார். இதில் ஃப்ரீக் அவுட் ஆகி தங்கச்சி அப்படின்ட்டு அப்படி பேச வச்சு இப்போ படம் பார்க்கும்போது இன்னும் கூட எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் பக்கத்து ஃப்ரெண்ட்ஸு எப்படி இப்போ வந்து ஹீரோ, பெரிய ஹீரோ, அப்படி கமர்ஷியல் ஹீரோ படம் இல்லை. இது வந்து நேச்சுரலாக ஒரு வீட்டில் அப்பா போலீஸ் ஆஃபீஸர், பையன் கபடி இன்ட்ரெஸ்ட்டு, தெரியாமல் திருட்டுத்தனமா போய் போகிறது, அந்த மாதிரி தானே கதை இருக்குது. அதனால தான் லைவாக இருக்குது. இன்னும் இதுக்கு உயிர் வந்து 20 வருஷம் கழிச்சு கூட எல்லாருக்கும் இது என்னன்னு தெரியாது. ஆனால் படம் பார்க்கும்போது ஏன் அடாப்ட் ஆகுறாங்க, எப்படி ஓன் பண்ணிக்கிறாங்கன்னா பிகாஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம், இந்த டைலாக்ஸ், அவர் பண்ண மாசு. இன்னும் அவர் பற்றி சொல்லணும்னா ஒரு சாங்காவது நானும் வித்யாசாகர் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், ரொம்ப மோசம் மெலோடி பண்ணலான்ட்டு முடியாதுன்ட்டு அர்ஜுன் அறிவில் அப்படி போடு இப்படி எல்லாமே மாஸ் சாங்ஸ் தான். அதனால அவ்வளோ ஸ்பீடு போகுது படம். ரீசெண்டாக வந்து ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படம் மேஜராக ஒர்க் ஆனதுக்கு ஒரு ரீசன் சொல்லவா அப்படின்றப்போ கேட்குறப்போ என்ன தோணுச்சுன்னா, அந்த பையன் வந்து அப்பா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தான்னா அது நமக்கே ஏலியனாக இருக்கும். ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து பையன் அப்பாவுக்கு பயந்த பையன்தான். அது வந்து இந்த படத்துக்கு ஒரு கலராகவே ரொம்ப சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி சார் இது பண்ணீங்க?
இல்லை இப்போ அந்த ஒரிஜினல் படத்தில் வந்து அப்பா வந்து இவன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், அவன் கபடி விளையாடணும் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குணசேகரை நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து மாஸாக அந்த படங்கள் வந்த பீரியடில் இது கிளாஸாக பண்ணார். மணி சர்மாலாம் எக்ஸலண்ட் மியூசிக். அவர் பண்ண கிளாசிக்கு இதோட பெஸ்ட்டு சாங்ஸோ இதோட பெஸ்ட்டு படமும் அமையாது. அது அவங்களோட ஸ்டைல். ஏன்னா அந்த மாஸ் அவங்க ஆல்ரெடி அவைலபிள். இப்போ நான் இந்த கதையில் வந்து என்ன பண்ணுறேன்னா கேரக்டர் மாற்றுறேன். ஏன்னா ஜென்ரலாக வந்து ஸ்போர்ட்ஸு மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் படிக்கணும் தான் ஒரு பேரண்ட்ஸ் விரும்புவாங்க. அது நேச்சுரல் தாட். அது மாதிரி கபடியாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, அதான் சொல்ல செஸ்ஸில் ஒரு ஆனந்து. ஏன்னா அடிப்படாத ஒரு கேமான ஆசைப்படுவாங்க. பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அதுவும் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் தானே ஒரு ஃபாதர் இருப்பாங்கன்றதான் அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் உடனே மாற்றினோன்னு என்ன ஆயிடுச்சு, அசம்பிளிங்கு டாக்டரு. ஏன்னா அந்த சின்ன பொண்ணெல்லாம் வந்து அண்ணன் எப்போவுமே அந்த சிப்ளிங் ரைவல்ரி இருக்கணும். வீட்டில் எப்போவுமே நம்ம பாசமலர் மாதிரி அதுதான் இருக்கும், வம்பளுத்திட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு நேச்சுரலாக மாட்டிச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து கடைசியில் அது உக்குள்ள கிடையாது. அந்த லாஸ்ட்டில் கப்பெல்லாம் காமிச்சு இது பாருங்கப்பா இவன் ஜெயிச்சுன்னு. ஸோ அவங்களோட கேரக்டரைசேஷனுக்கு அந்த கேரக்டர் மாற்றினோன்னே எல்லாமே அசம்பிள் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு இன்னோசென்ட் மதரு, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபாதரு, எல்லாமே கதைக்குள்ளே உட்காந்துருச்சு. ஸோ இதில் கில்லின்னு வேறு டைட்டில் வச்சுருவாங்க. கில்லினா நம்ம லோக்கலில் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், அவன் எது வேணாலும் செய்வான். ஸோ அப்போ ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வச்சோன்னா அந்த ஸ்பீடு தேவை. இப்போ அவரோட பாடல்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இந்த ஸ்பீடுக்கு அந்த பாட்டு உட்காராது. அந்த கேரக்டருக்கு அந்த பாட்டு தான் உட்காரணும். அதே கேரக்டர் வச்சுருந்து நான் வீம்புக்கு வேறு பாட்டு போட்டிருந்தேன்னா ஒர்க் ஆகாது. இந்த கேரக்டர்னும் போது இந்த பாடல்கள் இந்த மூமெண்ட்டு தான் செட் ஆகும். அது ஃபைனலாக படம் ப்ராடக்ட்னு வரும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்து. கோபிநாத் சார், அது கேமரா வந்து எனக்கு தெரிஞ்சு விஷுவலாக அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த படம். விஜய் சாரோட லுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு செட்டுக்குள்ளே நடக்குதுன்ற ஃபீலே இல்லாமல் நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் ஒர்க் பண்ணது, அந்த செட்டு அந்த விஷயங்கள் அதை வந்து முடிஞ்ச அளவு லைவாக கேப்சர் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி என்ன ஒர்க்லாம் போச்சு சார்? இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் தான் பேசிக்கான விஷயம். டைரக்டரோட விஷன் இது இப்படி, இந்த ஸ்கிரிப்ட் அவர் மாற்றின மாதிரி விஷுவலும் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஐடியா இருந்தது. எனக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சில சமயங்களில் வந்து ஸ்டோரி போர்டே போட்டு காமிப்பார். ரெண்டாவது செட்டு மற்ற விஷயங்கள் என்னென்னா அவ்வளோ பெரிய மேசிவாக கன்சீவ் பண்ணது டைரக்டர் எப்போதும், அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணது வந்து ப்ரொடியூசர். உண்மையிலே இவர் இல்லைன்னா அந்த செட்டு போட இந்த படமே நடக்காதுங்க. இவர் உட்காந்துருக்காருன்னு சொல்ல, சில பேருக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்லேயுமே ஒரு பிலீஃப் வரும். இவர் என் மேலே வைக்கிறது, ஹீரோ என் மேலே வைக்கிறது, என் க்ரூ என் மேலே வைக்கிறது. உண்மையிலே இந்த படத்தில் வந்து அந்த வெற்றி விழா அன்றைக்கி நான் நன்றி விட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் எனக்கு இண்டஸ்ட்ரியில், ஏன்னா ரஜினிகாந்த் சார் தான் ஷீல்டு கொடுத்தாரு. எல்லாரையும் ஸ்டேஜில் கொடுத்து என் பின்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு இந்த வெற்றிக்கு இவங்க தான் காரணம்னு சொன்னார். அவர் ஏன் கை தட்டார். எப்படி இதை சொன்னார்? உண்மை சார், இவங்கெல்லாம் நான் இல்லை, ப்ரொடியூசர்லாம் நான் இல்லை, இதே மாதிரி பத்திரிக்கை ஊடகம் இல்லைன்னா இதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதே மாதிரி ரசிகர்கள்னா நான் இல்லை, எதுவுமே இல்லை. அதை எப்படி நான் சோலோவாக என் வெற்றியை கொண்டாட முடியும்? இது ஒரு டீம் இது அப்படின்ற விஷயத்தில் தான் இவர் வராரு. இவரெலாம் என்னெல்லாம் டென்ஷன் ஆவார். நீங்கள் போங்க பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்வார். இவரோட கான்ஃபிடென்ஸ் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடென்ஸ். அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப். அதுவும் அந்த லைட்டிங்லாம் மிகப்பெரிய செட். அது சொல்லுங்கள் நீங்கள். அது ஒரு 7.5 ஏக்கர் செட்டு. 7.5 ஏக்கர் இவ்வளோ மேசிவாக தமிழ் படங்களில் போட்டதே கிடையாது. அது எங்கள் ப்ரொடியூசர்னால தான் முடியும், எங்கள் டைரக்டரால் தான் அதை வந்து எடுக்க முடியும். அது ஒவ்வொரு நாளும் ஒரு சேலஞ்சு தான். அன்றைக்கி எங்களுக்கு எடுக்கிற வரைக்கும் நாங்கள் எப்போதுமே பெரிய சாதனை பண்ணதாக சத்தியமாக இன்னைய வரைக்கும் நினச்சது கிடையாது. அது நினச்சதெல்லாம் நீ போயிடுவோம். டைரக்டர் நினச்சதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு ப்ரொடியூசர் இருந்தாங்க, அவர் சொன்னதை எடுக்கிறதுக்கு நான் இருந்தேன். இப்படி தான் ஒரு டீமாக ஒர்க் பண்ண தான் இந்த படம் இன்றைக்கி 20 வருஷம் கழிச்சும் பேசப்படுது. இன்னும் 20 வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணாலும் இதே வரவேற்பு இருக்கும். இது சத்தியம். இதுதான் அவரோட கான்ஃபிடன்ஸ் சார். இப்போ நான் சொன்னேன். அகைன் செட்டு பற்றி பேசின மாதிரியே லைவ் லொகேஷன் மீனாட்சி அம்மன் டெம்பிள், இதை எப்படி பிளான் பண்ணீங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? இல்லை, மீனாட்சி அம்மன் கோயிலோட ஃபஸ்ட்டு இவருக்கு தான் நன்றி சொல்கிறேன். அப்படியா? அவ்வளோதான், அதுக்கு மேலே அவர் எதுவுமே கேட்கல. அவர் வந்து ஏன்னா சார் அவர் வந்து சங்கரோட படம் எடுத்தவர் சார். சங்கர் அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படின்னா, ஒரு இடத்துல லொக்கேஷனுக்கு எதுவும் கிடைக்கலன்னு வைங்க, யாராலையும் வாங்க முடியலன்னா ரத்தன சார் அனுப்புங்க வாங்கணும். ஏன்னா இவர்கிட்ட போய் பித்தலாட்டம் கிடையாது. நேராக போனோமா பேச ஃபேக்டை சொல்லுவார். இதுதாங்க ஃபேக்ட், இதுதான் ஃபேக்ட். அவங்க உடனே அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால் இவர் இருக்கும்போது எனக்கு என்ன, மதுரை போய் நீங்கள் பார்த்துப்பீங்களா? நான் பார்த்துப்பேன். ஸோ நைட்டே போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு விஜய்கிட்டே சொல்லிட்டு. ரெண்டாவது மதுரை என்னென்னா அந்த பீப்புள், அந்த போலீஸு, அவங்களோட துணைலாம் இதெல்லாம் நடந்தவே இருக்காது. இம்பாசிபிள். எத்தனை நாள் நடந்தது சார்? அது ஒரே நாள். அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போது இது கடினம். அன்றைக்கி வந்து கரெக்டாக சிவராத்திரி நினைக்கிறேன். ஸோ அந்த மார்னிங் வந்து எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிவிட்டு 4-5 மணிக்கு போய்ட்டு
5 மணிக்கு போயிட்டு நான் ஒவ்வொரு ஷாட்டாக எடுத்துகிறேன். இந்த ஷாட்டோட நம்ம கிளம்பிடுவோம், இந்த ஷாட்டோட கிளம்பிடுவோம், இந்த ஷாட்டோட கிளம்பி அப்படின்னு போக 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 அவங்களோட அன்பும் அந்த ஆதரவும் இல்லைன்னா இம்பாசிபிள். 5 மணிக்கு ஆரம்பிச்ச ஷூட் 3 மணிக்கு முடிச்சு, இன்க்ளூடிங் விரல் க்ளோஸ்அப் வரையும். அதுதான் உண்மையிலே பெரிய விஷயம். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக அது அமையவே அமையாது. என்னென்னா ஃபேஷன் இருக்கும்போது இந்த இடத்துல தான் பண்ணணும், எப்படியாவது வாங்கணும், எப்படியாவது செய்யணும். என்னுடைய எல்லா படங்களையும் இவங்களுக்கு இந்தியன் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எங்கே ஏர்போர்ட்டில், அது இதுவரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் சேசிங், ஃப்ளைட்டு கீழே போகிறது, இந்த மாதிரி பணம் செலவு பண்ணலாம், பர்மிஷனாக வாங்க முடியாது, இம்பாசிபிள். அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய படங்கள் ஒன்று ஒன்றா அந்த படமாக ரொம்ப பேசிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி கில்லி பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு விஜய் சார் சொன்னது என்ன, அண்டு அதோடைய ஒரிஜினல் மேக்கர்ஸ் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சா? அவங்க ஏதாவது சொன்னாங்க? குணசேகர் சார் வர வச்சேன், நான் அவரை கூப்பிட்டு போய் படம் காமிச்சேன். படம் காமிச்சு நேராக ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்தேன், அவரை ஆனர் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பண்ணலான்னு சொன்ன உடனே நானும் ரைட்டர் வரதுன்னு நான் இவங்களோட பேர்களை டெஃபினட்டாக சொல்லேன். என்னோடய அசோசியேட்ஸ் ஜெயபாலன் சார், அவர் நோமோர் இப்போது, அதே மாதிரி மணிபாஸ்கர், அப்புறம் வந்து பாபு சிவன் வேட்டைக்காரன் டைரக்டர், அவரும் இல்லை இப்போ உயிரோடு இல்லை, நண்பன் ரைட்டர் பரதன், ஜவஹர் ஆகட்டும், சாந்தாகுமார் ஆகட்டும், நாகேந்திரன் ஆகட்டும், சிவா ஆகட்டும், வித்யா ரெட்டி ஆகட்டும், இவன் சூர்யா ஆகட்டும், இவங்களோட எனர்ஜி இல்லைன்னா அந்த படம் இல்லை. இது வந்து ஒன்றுமே பாசிபிலிட்டி. ஈவன் அந்த ஒரே ஒரு சாங்கு கேவி ஆனந்த் சார் வந்து ஒர்க் பண்ணி, ஆமாம் அது ஆமாம், ஒரே ஒரு சாங் இவருக்கு கிளாஷுக்காக வந்தார். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை விஷயம் கேட்டிங்க இல்லையா, இது குணசேகர் ஆண்டரை பற்றி கேட்டிங்க நீங்கள். ஸோ இந்த கதையை ஓகே விட்டு சொன்ன உடனே நான் ஹைதராபாத் போனேன். அங்கே தேட்டரில் படம் பார்த்தேன். கிருஷ்ணவம்சி என் ஃப்ரெண்டு, நானும் அவரும் அந்தப்புறம் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் ராம்கோபால் அவரோட ஆஃபீஸ்க்கு வர வச்சு நானும் பரதன் போய் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இந்த படம் பண்ணமா, உங்களுக்கு ஏதாவது என்ன இருக்கா? இல்லை சார், நான் அடுத்த படம் மகேஷ் பாபோட பண்ணுறேன். அப்போ இந்த கதைகளுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு அவருக்கு சேஞ்சஸ் எல்லாம் சொல்லி, எதுவாக இருந்தாலும் உங்கள் பேபின்னு சொல்லி அந்த சேஞ்சஸ் ஓகே பண்ண நான் வந்து பண்ணேன். ஸோ விஜயை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு தடவை கதையை சொல்லிட்டோம்னா அவர்கிட்ட நேராக போய் கதை சொல்ல போகிறேன்னு, சார் கதை சொல்ல போகிறீங்களா? ஆமாம் சார், என்ன பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவரும் அவங்க அப்பாவும் 2 பேரும் தான் கேட்டாங்க. கேட்டுட்டு இந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க யோசிக்கும் போது இவர் சொன்னார், நான் தூள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இது கரெக்டாக போய் கேட்டுறாகும் அப்படின்ன உடனே அவர் ஓகேனார். அது விஜயோட அழகே என்னென்னா, ஒன்ஸ் ஓகேனா எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, செட்டில் ஒரு மாதிரி ஒரு டார்லிங் கிடையவே கிடையாது. ஸோ ஏன்னா அவர்கிட்ட என்ன சொன்னோன்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு காமெடி பண்ணணும், தம்பிக்கு அந்த ஒரு ரஜினி மாதிரி நீங்கள் இதில் பண்ணணும், அதுதான் போய் சேரும், அதை நீங்கள் இது வரையும் பண்ணதில்லை. ஸோ இப்போ நீங்கள் அந்த தடாலடி இமேஜ் ஆல்ரெடி இருக்குது, இது ஒன்று ஆட் ஆனால் ஒரு புது டைமென்ஷன் வரும். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன லவ் ஸ்டோரி இருக்குது உள்ள, அதுக்கு உண்டான ஆளாக இருந்தால் தான் அது நிலைச்சி நிற்கும் அப்படின்ட்டு செட்டில் நம்ம எதை நடித்து காட்டாலும் அவர் ஏஐ மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஓகே, அதான் சொன்னேன் இல்லை அப்படின்னா டக்குன்னு உடனே வருவார் அவர். ஸோ அந்த எல்லா கேரக்டர்ஸுக்கும் அது நடித்து காட்டும்போது அது அதான் சொல்கிறேன், அந்த பிலீவபிலிட்டி எனர்ஜி கிடச்சா அதோட ட்ரிப்பே வேறு மாதிரி. இது வரைக்கும் ரீரிலீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு படம்? இல்லை, இதுதான் என்ன எல்லாரும் கேட்பறது, எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கா எங்களுக்கே தெரியாது. இப்போது ஓடி முடித்த இப்போ நான் இந்த த்ரூ மீடியா முன்னே சொல்லணும், மல்டிப்ளெக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக என்னென்னா 70% அவங்க வேணும், 30% தான் கொடுக்குறேன்றாங்க. ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு படத்துக்கு புது படமாக இருந்தாலும் பழைய படம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானே. அப்போ வந்து அவங்க பில்டிங்கை பார்த்து ஒன்றும் வரல, இல்லை கண்டென்ட்டு பார்த்து ஹீரோ பார்த்து தானே வராங்க. படம் ஹவுஸ்ஃபுல் ஆகலை, 50% ஆச்சுன்னா அப்போ நீங்கள் 70% எடுத்துக்கலாம், ஓகே நியாயம்தான். இப்போ நான் எனக்கு தெலுங்கு குஷி பண்ணும்போது தான் சண்டை போட்டால் 40% வரன்றாங்க. அப்போது மொத்தம் அவங்களுக்கு கேன்டீனில் இன்கம் இருக்குது, கலெக்ஷனில் போகுது, இவ்வளோ கண்டென்ட் பண்ணி பேருக்கு சைனாவில் படம் ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் பண்ணான்னு வரும். கடைசியில் பார்த்தா டேக்ஸு போய் 30% அந்த மாதிரி கியூபுக்காரும் பழைய படத்துக்கும் புது படமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஷோ போட்டு. அப்போது ரெவென்யூ வரும்போது ஃபைனலாக இந்த மல்டிபிள் இவங்களுக்கு சார்ஜஸ் இவங்களுக்கு போய் அந்த மாதிரி தான் வரும். ஓடி முடிச்ச பிறகு தான் என்ன கலெக்ஷன் என்னன்னு ஃபைனலாக தெரியும். பட் இட் இஸ் ரெக்கார்ட், ஆல் டைம் ரெக்கார்ட் ரீரிலீஸில் இன்னும் போயிட்டே இருக்குது. அதாவது எப்போவுமே ஈவன் புது படத்துக்கு கூட நியூ ஃபிலிம் கூட அதுதான் அந்த ஹீரோ ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு டே வந்து குதிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் நார்மலாக போகும். ஆனால் இன்றைக்கி 4th டே இன்றைக்கும் ஃபஸ்ட்டு டே மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க தியேட்டரில். அதே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், இப்போ ரீரிலீஸை பார்த்தது. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு டே அதான் நான் சொல்கிறேன், நான் நம்பலை இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2ஆம் நாள் தான் நான் போய் பார்த்தேன்.
அங்கே போய் பார்க்கும்போது தான் பயங்கர வைப்பில் இருக்குது. அதுவும் தர உண்மையிலே மீம் கிரியேட்டர்ஸுக்கு நன்றி சொல்லுவோம். முன்னெல்லாம் நாங்களாம் படம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணி எங்களுக்குள்ளே பேசி முடிச்சிடுவோம். அது இப்போது ஆன் ஓப்பன் ஆன் ரெக்கார்டு காரப்பொரிக்கெல்லாம் கிழிக்கிறாங்க. அதாவது அங்கங்கே கராத்தே ராஜா வந்தாடே அப்படின்றானவ. அந்த ஃபைனல்ஸில் பார்த்துக்கலாம். ஃபைனல்ஸில் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு சொல்ல நீங்கள் கவனிக்கலாது. அந்த கப்பை எடுத்து அப்பா கிட்ட காட்டும்ல, அதில் செமிஃபைனல்ஸை ஜெயிச்சு கப்பை காட்டும். கப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது பொண்ணு தப்பாகிடுச்சு, ஒரு இதுதான் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ஃபைனல்ஸை ஜெயிச்சா ஃபோட்டோலாம் காட்டுவாங்க. அதை யாரும் கவனிக்கல. எனக்கே இப்போதான் தெரியும். இன்னைக்கு காலையில் சார் இந்த ஒரு மேட்ரு இருக்குது சார். ஆஹா ஓகே. இல்லை ஏதாவது சும்மா ஒரு ஃபிக்ஷன் தானே அதில் ஒன்று சீரியஸ். அதெல்லாம் கவனிக்க விடாமல் போகிறது தான் அந்த படத்தோடைய மேஜிக்கே. தப்பு எல்லார்கிட்டையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எவ்வளோ முடியுமோ சரியாக செய்ய ட்ரை பண்ணுறோம். இல்லை இப்போ பிரகாஷ் ராஜோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அப்புறம் அந்த மதர் கேரக்டர் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. ஜானகி சபாஷ் அவங்க பண்ணது அவ்வளோ நேச்சுரல் இயல்பாக இருக்குது. எல்லா கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம், ஜானகி அன்றைக்கி தற்செயல தேட்டருக்கு போனால் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துக்கிறாங்க. ஹலோ மேடம் என்ன பண்ணுறீங்கன்னா, செல்ஃபி எடுக்கலாம். அவங்க போட்டது என்னடா அது சும்மா போட்டோ. இல்லை அவங்களுக்கு எனக்கு தான் அவங்க பேசும்போது எனக்கு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்களை எப்படி ஸ்டார் கேஸ்ட் பண்ணோன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த மொட்டை மாடி செட்டு, அந்த பெரிய செட்டு தான் ரெடி பண்ணி ஃபஸ்ட் ஷூட்டிங் அதான் போகலான்னு. செட் ரெடி ஆகலை. திடீர்னு ஒரு ஹவுஸ் பண்ணிடலான்ட்டார். இப்போ மதர் இல்லை, மதர் ஒரிஜினலாக வந்து கீதா நடித்தாங்க தெலுங்கில். அவங்க இங்கே அமெரிக்காவில் இருக்காங்க. கீதா வந்து சீதா கேட்டு அவங்களும் பிஸியாக இருக்காங்க. அத்தனை டேட் இல்லை. ஊர்வசி எல்லோரும் பார்த்தா எல்லோரும். அப்போ நான் சொன்னேன் தரணிக்கு என்ன சொன்னேன்னா, ஒன்றும் எக்ஸ் ஹீரோயின்ஸ் ஸ்டார் மதர், இல்லை நேச்சுரல் மதர். நேச்சுரலாக வந்து ஜானகி சபாஷன் ஏற்கனவே ஜீன்ஸில் பண்ணாங்க, எங்கள் தெலுங்கு குஷியில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பண்ணலாம், அவங்க நேச்சுரலாக இருப்பாங்க. நான் இப்படி தான் அவங்கள வந்து பண்ணோம். ஆனால் இன்றைக்கி புது நியூஸ் என்ன தெரியுமா, அந்த அம்மா சொல்லுது ஒரிஜினலுக்கே குணசேகர் அவங்கள தான் கேட்டாங்களா. அது அன்னைக்கு போட்டோ எடுத்து நீ சொல்லுது. சரி நீங்கள் கேளுன்னு நான் போய் அவங்க வந்து எப்படின்னா, அவங்க ஆக்சுவலாக க்யூப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, மீடியா ஆர்டிஸ்ட்லாம் அவங்க ஒர்க் பண்ணனால எனக்கு ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எங்களோட தூள் எல்லா படங்களும் மீடியா ஆர்டிஸ்ட்னால அவங்க முன்ன மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங்கு இவ்வளோ பேரை ட்ரை பண்ணேன், யாருமே கிடைக்கல, நீ காலையில் வந்து என்னது. ஸோ அப்படி தான் அவங்க வந்து முதல்ல அந்த படத்துக்கு பண்ண முடியாது, பிஸியாக இருக்காங்க. அவங்க மீடியாட்டில் பர்மிஷன் கொடுக்கல. ஸோ திருப்பி நான் கேட்டோன்னே இந்த வாட்டி விடக்கூடாதுன்னு வந்தேன்னு காலைல சொல்லும் போது எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நம்ம தான் சூஸ் பண்ணி பண்ணோன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இப்போ தெலுங்கு வருஷனுக்கே கேட்டு மிஸ் ஆகி டிஸ்னி வந்து தமிழுக்கு அவங்க வந்து நேச்சுரலாக வந்து உட்காந்துட்டாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது கான்வர்சேஷன். அந்த படம் எப்படி எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ரீரிலீஸில் தான் தேட்டரில் பார்த்தேன். ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்ன இது வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மீடியாவில் என்னென்னா, இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிலிம்ஸு வேறு மாதிரி ஸ்டைலில் போகுது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாங்ஸ் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், இந்த ஹீரோ தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் என்றைக்குமே பார்ப்பாங்கங்கிறது அகைன் ரீரிலீஸில் இந்த படங்கள் சக்ஸஸ் வச்சு தெரியுது. தேங்க்யூ பாஸ். இது உண்மையிலே சொல்லணும்னா திருப்பி நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த ப்ரெஸ் மீடியா அது இல்லைன்னா இதோட அலைவ்னஸ் வந்து கம்மியாகிடும். இப்போ அவேர்னஸ் வந்து சோஷியல் மீடியானால ஜாஸ்தி ஆகுது. அது ரெண்டு விதமும் இருக்குது. ஃபஸ்ட்டு டே 1.5 ஸ்டார் 2 ஸ்டார் வந்தாலும் இருக்குது, ஹைப் பண்ணாலும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ சோஷியல் மீடியானால இம்மீடியட்டாக வேர்ல்டு ஃபுல்லாக பரவுது. இன்னொன்று, அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே உள்ள ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லை, அதனாலே போய் பார்க்க சொன்ன மாதிரி எல்லாமே பாசிட்டிவ். ஒரு யூனிவர்ஸ் நினைக்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வெளியில் வருது. அது நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.